ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டுக்குருவி கிச்சன். டுடே சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 4 வகையான துவையல் அரைக்க போகிறோம். வெந்தயக்கீரை துவையல், பீக்கங்காய் தோல் எடுத்து துவையல், பருப்பு துவையல், கொத்தமல்லி துவையல், 4 வகையான துவையல் அரைக்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிட்டுக்குருவி கிச்சன் பருப்பு துவையலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 6 வரமிளகா, ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா வறுபடட்டும். துவரம்பருப்பு நல்லா வறுபட்டு வந்தோடனே பூண்டு, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் சேர்த்துக்கிட்டு 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணுன்னு ஆற விட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு உருட்டி வரணும். அவ்வளோதாங்க, பருப்பு துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்தில் 1 ஸ்பூன் துவையலுக்கு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பீக்கங்காய் தோல் துவையல். பீக்கங்காயை நம்ம பொரியல் பண்ணும்போது இது மாதிரி தோல் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது மேலாப்பில் ஒரு நரம்பாட்டை வரும், அதெல்லாம் எடுத்துட்டு அடித்தோலை எடுக்கணும். மேல் தோலை சீவி எடுத்துட்டு அடித்தோலை எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம். கடலைப்பருப்பு சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக புளி, சிறு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, 4 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கின உடனே தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு, தேங்காய் அதிகம் போட வேணாம், 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிட்டு உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பீக்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கொத்தமல்லி துவையல் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். வடச்சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 3 முந்திரி சேர்த்துருக்கேன். ஒரு சிறு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினோடனே சின்ன வெங்காயம், ஒரு 20 சின்ன வெங்காயம், 1 கப் அளவுக்கு தேங்காய், அதாவது 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா, 4 பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினோன்னா கொத்தமல்லி இலையை அதில் சேர்த்துக்கலாம். சுத்தமாக கழுவி தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்துக்கிட்டு லேசாக ஒரு வதக்கு, ரொம்ப வதக்க வேணாம், லேசாக ஒரு வதக்குனீங்கன்னா போதும். உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும், அந்த பச்சை நிறம் மாறாமல் இருக்கணும். பாருங்கள், அவ்வளோதான், சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும். அடுத்தது வெந்தயக்கீரை துவையல் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். வெந்தயக்கீரை நல்லா ஆஞ்சு சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல கீரையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சுத்தமாக புளிஞ்சு எடுத்து வதக்கி விட்டுக்கலாம். கீரை வதக்கும் போது அது பச்சைத்தன்மை மாறாமல் இருக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினோடனே இதை தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ அதே பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதிகம் சேர்க்க வேணாம் இந்த சட்னிக்கு, 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். புளி, ஒரு சிறு நெல்லிக்காய் சைஸ்க்கு. உப்பு, புளி, காரம் கரெக்டாக இருக்கிற அளவுக்கு சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். 3 பச்சை மிளகா, ஒரு 20 சின்ன வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கினோடனே நம்ம வதக்கி வச்சுருக்க கீரை அதிலே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டுட்டு கடைசியாக 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, 2 பல் பூண்டு பச்சையாக சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா வெந்தயக்கீரை சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும். கடைசியில் கொத்தமல்லி தழை போடுறோம் அப்படின்னா கசப்பு எடுத்துரும், அதுக்காக போடுறோம். இந்த 4 விதமான துவையலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.